Happy morning, students. In this session, integer arithmetic multiplication and division of integers எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு அடிஷன் சப்ட்ராக்ஷன் அளவுக்கு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அவ்வளோ டிஃபிகல்ட்டோ கஷ்டமோ இல்லை, ரொம்ப ஈஸி தான். பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஈஸியாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. உங்களுக்கு வர அதே கான்செப்ட் தான். ரெண்டு நம்பர் எடுத்துக்கணும், ரெண்டாக எடுத்துக்கணும். ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டு ரெண்டுத்துக்கும் என்ன சைன் இருக்குன்னு பாருங்கள். ரெண்டுத்துக்கும் ரெண்டு நம்பருக்கும் ஒரே சைன் இருந்தால் உங்கள் ஆன்சர் எப்பயுமே பாசிட்டிவ். இங்கே பார்த்தீங்கன்னா 5, 4 ரெண்டுத்துக்கும் என்ன சைனு? ரெண்டுத்தோட சைனும் பாசிட்டிவ். அப்படின்னா உங்களோட ஆன்சரும் பாசிட்டிவாக இருக்கும். -5 டைம்ஸ் -4 டைம்ஸ்னால் நான் மல்டிப்ளைட் பை டைம்ஸ்ன்னு சொல்கிறேன். யூஸ்வலாக இன்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? இன்ட்டுங்கிறது அவ்வளோ ஒரு பெட்டர் வே ஆஃப் சேயிங் இல்லை. அதனால் மல்டிப்ளைட் பை மல்டிப்ளிகேஷன் சைனை நான் ஜென்ரலாக வீடியோஸில் டைம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா -5 டைம்ஸ் -4. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சைன் ஒரே சைன், ரெண்டுத்துமே நெகட்டிவ் சைன். அப்பையும் ஆன்சர் பாசிட்டிவ் தான் வரும். அந்த சைன் எடுத்து எழுதிக்கோங்க. ரெண்டு சைனும் சேமாக இருக்குது, இதுவும் பாசிட்டிவ் அதுவும் பாசிட்டிவ், இதுவும் நெகட்டிவ் அதுவும் நெகட்டிவ் அப்படின்னாக்க ஆன்சரோட சைன் ஆல்வேஸ் பாசிட்டிவ். எழுதிட்டிங்களா? அப்புறம் சிம்பிளாக நீங்கள் வழக்கம் போல் பண்ணுற மாதிரியே ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதிடுங்க. ஸோ 5 டைம்ஸ் 4 எவ்வளோ? 20. அவ்வளோதான். சரி, ரெண்டுத்துக்கும் சைன் வேறு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? சிம்பிள். சைன் ஆன்சரோட சைன் நெகட்டிவாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ், இல்லை இங்கே இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ். ஸோ சைன் மாறி இருக்குது ரெண்டு நம்பருக்கும். அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் ஆன்சரை நெகட்டிவ் போட்டுடலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் வழக்கம் போல் மல்டிப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் எழுதுங்க 32. புரியுதா? சேம் சைன் இருந்தாக்க ஆன்சர் எப்பயுமே பாசிட்டிவ் இருக்கும். ஆப்போசிட் சைன்ஸ் இருந்தாக்க நெகட்டிவ் வரும். அதான் விஷயம் மல்டிப்ளிகேஷனில். டிவிஷன் பார்ப்போம். அதே லாஜிக் தான். சேம் சைன் இருந்தாக்க ஆன்சரோட சைனும் பாசிட்டிவாக இருக்கும். அப்படியே டிவைட் பண்ணுங்கள். வழக்கம் போல் எப்படி டிவைட் பண்ணுவீங்களா? சைன் எல்லாம் மறந்துட்டு டிவைட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஆன்சர் எழுதிடுங்க. ஸோ 8 இதில் ரெண்டுமே பாசிட்டிவ், அதனால் ஆன்சரும் பாசிட்டிவ். 8/4 நார்மலாக நீங்கள் டிவைட் பண்ணாலும் 2 தான் வரும், அது போட்டாச்சு. இங்கேயும் -8, இதுவும் நெகட்டிவ் இதுவும் நெகட்டிவ், அதனால் ஆன்சரோட சைன் பாசிட்டிவ். 8/4 எழுதியாச்சு. இங்கே வந்தீங்கன்னாக்கா இதில் 8 பாசிட்டிவ் 4 நெகட்டிவ், அதனால் 8/4 வில் பி -2. ஒன்று தான் பாசிட்டிவாக, ஒன்று ஆப்போசிட் சைன்ஸ் இருக்குது, அதனால் ஆன்சர் நெகட்டிவ் ஆகிடும். இங்கேயும் ஆப்போசிட் சைன்ஸ் இருக்குது, அதனால் ஆன்சர் நெகட்டிவ் ஆகிடும். இவ்வளோதான் விஷயம் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். புரிஞ்சிடுச்சா? இப்போ எப்படி நம்ம செக் பண்ணுறது புரிஞ்சிச்சா இல்லையான்ட்டு? இது ஒரு சம்ஸ். இந்த சம்மெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த பாயிண்டில் வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நான் ஆன்சர் காமிக்க போகிறேன். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வீடியோவை கண்டினியூ பண்ணி உங்கள் ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. இதில் வர ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சுனாக்கா உங்களுக்கு இது புரிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். பாஸ் பண்ணிட்டீங்களா? இதுதான் ஆன்சர்லாம் கரெக்டாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. தப்பாக இருந்துச்சு, எதுக்காவது ஆன்சர் உங்களுக்கு சரியாக வரலைன்னா திருப்பியும் அந்த ஸ்பெசிஃபிக் பார்ட்டை அந்த வீடியோவை திருப்பியும் அதை செக் பண்ணி கேளுங்க. கேட்டுட்டு திருப்பியும் ட்ரை பண்ணுங்கள். இது ஆன்சர் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வர வரணும் திருப்பி கேளுங்க. சரி, இங்கே ஆன்சர்லாம் சரியாக வந்துடுச்சு. இப்போது அடுத்து என்ன பண்ணோம்? இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணோம்? அப்பா அம்மா கிட்டேயோ இல்லை கூட பிறந்தவங்ககிட்டயோ இந்த மாதிரி சம்ஸ் கொடுக்க சொல்லுங்கள். உங்களுக்கு கொடுத்துட்டு ஆல்ரெடி ஒரு நாளைக்கு ஒரு 10 சம் ட்ரை பண்ணுங்கள், ஒரு வாரம் ட்ரை பண்ணுங்கள். இந்த விஷயத்தில் நீங்கள் சூப்பர் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட்.